அதற்கான புதிய அத்தியாயம் துவங்கிவிட்டது கௌரி. இந்த புனிதமான அக்னியை சாட்சியாக கொண்டு நான் மீண்டும் ஒரு முறை என் கணவருடன் திருமண உறுதிமொழி ஏற்கிறேன். இந்த புனித அக்னியை வலம் வந்து எனது கணவருக்கு என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். முதல் சுற்று தர்மத்திற்காக. எவ்விதமான உணர்வு இது? நான் சபதம் செய்கிறேன், இந்த நொடியில் இருந்து உங்களது மனைவியாக நான் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். மனைவியாக எனது கடமையை நிறைவேற்றுவேன். இரண்டாவது சுற்று வாழ்க்கைக்காக. விருந்தாவின் ஒவ்வொரு சுற்றும் நிறைவு பெறும் பொழுதும் ஜலந்தரின் பாதுகாப்பு கவசமானது பலவீனமாக துவங்கும். எனது வாழ்க்கையின் மிகவும் உயர்ந்ததான என் வாழ்க்கையின் முழு தனத்தையும் நான் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏனெனில் தாங்களே எனது மகிழ்ச்சியின் உறைவிடமாவீர். மூன்றாவது சுற்று ஆசை. என்னுடைய ஆசையே இதுதான். இவ்வுலகில் எவரும் தங்களுக்கு நான் அளிக்கும் சமர்ப்பணத்தை பாதித்துவிடக்கூடாது. இந்த பிறவியிலும் வரப்போகும் ஒவ்வொரு பிறவியிலும் நான் உங்கள் மனைவியாக வேண்டும். நான்காவது மற்றும் இறுதி சுற்று மோட்சத்திற்காக. இந்த சுற்றுக்கள் முழுமையடைந்தவுடன் நம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகும். இதற்கு முன்பு எது நடந்திருந்தாலும் நான் அனைத்தையும் மறந்துவிட்டு இந்த வசனத்துடன் நான் உங்களது மனைவியாகி விடுவேன். மகாதேவா, என்ன இது வினோதமான உணர்வு? இப்படி ஒரு விசித்திரமான உணர்வு இதற்கு முன்பு எனக்கு ஏற்பட்டதே இல்லை. அசம்பாவிதத்திற்கான உணர்வு. கௌரி, இவ்வுணர்வானது உனது பக்தை மற்றும் அவளுக்கு நீ அளித்த வரத்தை பற்றியது. இரண்டும் துன்பத்தில் இருக்கையில் உனக்கு இவ்வுணர்வானது தோன்றுவது இயற்கையே. விருந்தா,